Hello everyone, welcome back to my channel. So in this video நம்ம Bath and Body Worksல இருந்து ஒரு குட்டி haul video பார்க்க போறோம். So Bath and Body Works வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு brand. Bath and Body Works, Victoria's Secret இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான பிராண்ட்ஸ்னு சொல்லலாம். So நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா Bath and Body Worksல இருந்து ஒரு சில பாடி மிஸ்ட் வந்து வச்சிருக்கேன். லைக் ஒரு 7 or 8 பாடி மிஸ்ட் வந்து நான் வச்சிருக்கேன். அண்ட் இவங்க வந்து அடிக்கடி புது லான்ச்சஸ்லாம் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைக் கண்டினியூஸா வந்து ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அத்தனையுமே வாங்கணும்னு ஆசை. அட்லீஸ்ட் வாங்காட்டியுமே கூட அது எல்லாத்தையுமே வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும், எல்லாமே வந்து எப்படி இருக்குதுன்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை. அண்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா Bath and Body Worksக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் இருக்குது, வெப்சைட்டும் இருக்குது. பட் இங்க யூகேல வந்து அது கிடையாது. இங்க வந்து ஸ்டோரும் கிடையாது, வெப்சைட்டும் கிடையாது அவங்களுக்குன்ட்டு. நெக்ஸ்ட்னு ஒரு ஸ்டோர் இருக்கும், கிளாதிங் ஸ்டோர் இருக்குது இங்க யூகேல. அதுல வந்து ஒரு சின்ன பார்ட்டா Bath and Body Works வச்சிருப்பாங்க. அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஐலா தான் இருக்கும். அண்ட் அதுல இருக்க கலெக்ஷன்ஸும் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அண்ட் புது லான்ச்சஸ்லாம் வந்து இங்க வரது வந்து ரொம்பவே ரேர் தான். அதுவும் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இன்டு த நைட், 1000 wishes அந்த அளவுக்கு பழைய ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. புதுசுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ 1 இல்ல 2 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் Bath and Body Works வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் ஃபார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எண்ட், அதாவது லைக் டிசம்பர் எண்ட்ல வந்து இந்தியால செமி ஆனுவல் சேல் வரும். Bath and Body Works வந்து அடிக்கடி போடுவாங்க செமி ஆனுவல் சேல். அதான் அதுல வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 70% வந்து ஆஃப்ல இருக்கும். ஸோ அதுல வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நிறைய ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி என்னோட அம்மாவோட அட்ரஸ்க்கு நான் போட்டுட்டேன். அண்ட் இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல்ல வந்து நான் இந்தியா போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அங்கேருந்து. நான் வந்து மோஸ்ட்லி ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ்லாம் பார்ப்பேன். பார்த்துட்டு அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை நான் வந்து வெறும் பாடி மிஸ்ட் மட்டும் இல்லை, பாடி லோஷன் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்சோ ஷவர் ஜெல் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாடி மிஸ்ட் பார்க்கலாம். அண்ட் பாடி மிஸ்ட்ல 2 வேரியன்ட் வந்து நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வனிலா பின் நோவல், இன்னொன்று வந்து ஸ்ட்ராபெரி ஸ்னோ ஃபிளேக்ஸ் இந்த வேரியன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வனிலா பின் நோவல் பற்றி பார்க்கலாம். இது வந்து புது லான்ச் கிடையாது, இது வந்து ரொம்ப வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கு. பட் இது என்னன்னா கிறிஸ்மஸ் டைம்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, மற்ற டைம்ல வந்து இது ஸ்டாக் இருக்காது அவ்வளவா. அண்ட் இதுல வந்து மினி மிஸ்டோ இருந்துச்சு, நான் வந்து ஃபுல் சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீல்ல இருந்துச்சு. இது வந்து நான் 699 or 700 சம்திங் அந்த இதுக்குள்ளதான் நான் வாங்கினேன். லைக் ஒரு 750 கம்மியா தான் இருக்கும். அண்ட் நான் வாங்கின எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஆஃபர் டைம்ல வாங்கினதுனால கிட்டத்தட்ட 50%, 60% ஆஃபர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் ரொம்ப அழகா இருக்குது. ஆக்சுவலா எனக்கு இந்த கிரீன் கலர் பிடிக்காது, பட் இதுல வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குது. அண்ட் இதுல கொடுத்துருக்கிற அந்த ஸ்பார்க்லிங் டீடைல்ஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதோட பெர்ஃப்யூம் நோட்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஃப்ரெஷ் வனிலா பீன், வார்ம் கேரமல், சுகர் குக்கீஸ், விப்ட் கிரீம், ஸ்னோ கிஸ்ட் மஸ்க். ஸோ அதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், பட் எடுத்தோடனே எனக்கு அந்த ஒரு ஆல்கஹால் வந்து கொஞ்சம் பஞ்சண்டா தெரியுது. ஓகே, இது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் கேரமல் அண்ட் வனிலா கலந்த மாதிரியான ஒரு ஸ்மெல். மற்ற நோட்ஸ் இந்த மஸ்க் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. பட் நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு வனிலா மிஸ்ட் இது. அலாங் வித் அந்த கேரமல் நோட்ஸும் வந்து நல்லாவே தெரியுது. பட் எனக்கு எடுத்தோடனே அந்த ஆல்கஹால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சல் கொடுக்கும் இல்லையா, ஆல்கஹால்லாம் ஸ்னிஃப் பண்றப்ப. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதோட லாஸ்டிங் பவரும் பார்த்தீங்கன்னா என்னோட பாடியில வந்து இது சுத்தமா லாஸ்ட் ஆகவே இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லை, நான் இந்த தடவை வாங்கினேன் எல்லா அந்த பாடி மிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. ஏன்னா ரொம்ப வீக்கான ஸ்மெல்லா தான் இருந்தது, லாங் லாஸ்டிங்கா இல்லை. பட் இதான் நீங்க சும்மா வீட்லயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஷவருக்கு அப்புறமா அதை போட்டுக்கிட்டீங்கன்னா ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு லைட்டா இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு ஃபீல் குட் ஸ்மெல்லா இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இதை வந்து பெர்ஃப்யூம் அளவுக்குலாம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட் கிடையாது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வார்ம் வனிலா சுகர் இருக்கு இல்லையா, அதோட ஸ்மெல்லும் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கு. அண்ட் லைட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிட்டர்ஜென்ட் கைண்ட் ஆஃப் ஸ்மெல்லும் வந்து எனக்கு தெரியுது. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நல்ல மைல்டான ஒரு டிட்டர்ஜென்ட்ல ஃபேப்ரிக் கண்டிஷனர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து இதுல தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வனிலா ஃப்ராக்ரன்சஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களோட கலெக்ஷன்ல வந்து நீங்க வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து நீங்க லேயரிங்லாம் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இதோட லாஞ்சவிட்டி வந்து ஓரளவுக்கு இருக்கும். இல்ல வெறும் பாடி மிஸ்ட் மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லயே வந்து ஃபேட் ஆயிடும். நீங்க திருப்பி அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த பாடி மிஸ்ட் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்னோ ஃபிளேக்ஸ். ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கினேன். அண்ட் ஆல்சோ பாட்டிலும் பார்த்தீங்கன்னா செம கார்ஜியஸா இருக்கு. நல்ல ஒரு பிங்க் இரிடிசன்ட் பிங்க் பாட்டில் இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிங்க் கலர், எஸ்பெஷலி இந்த லைட் பிங்க் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும்.
அதுவும் ஒரு ரீசன். ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னன்னா ஜூசி ஸ்ட்ராபெரி, விப்ட் க்ரீம் அண்ட் ஐஸ்ட் பெர்கமாட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நிறைய பேர் வந்து இது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி இருக்குது ஸ்மெல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி தெரியல. எனக்கு எடுத்தோடனே இந்த இதுலேயுமே அந்த ஆல்கஹால் ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. ஸோ இது ஒரு மாதிரி எனக்கு நாசியேட்டிங்காக இருக்குது. பட் என்ன கேட்டால் இது வந்து ஒரு விப்ட் ஸ்ட்ராபெரி க்ரீம் மாதிரி இருக்குது. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி இல்லை. ஃப்ரெஷ் க்ரீம், விப்டு க்ரீம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி இசன்ஸ் ஆட் பண்ணால், ஸ்ட்ராபெரி சிரப் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், ஆட் பண்ணி விப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ஒரு ஸ்மெல் தெரியுது. பட் என்னென்னா ஸ்ட்ராங்காக இல்லை, ரொம்ப மைல்டாக இருக்குது. லைக் இது போட்டோம்னா நமக்கு மட்டும்தான் தெரியும், இல்லை யாராவது ரொம்ப பக்கத்தில் வந்து ஸ்மெல் பண்ணால் மட்டும்தான் அது வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு வீக்கான ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் மேட்சிங் ஷவர் ஜெல் அண்ட் பாடி லோஷன் அதோடு சேர்த்து இதை நீங்கள் லேயரிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஓரளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மற்றபடி நான் டிஸ்கவுண்டட் ரேட்டில் தான் வாங்கினேன். ஸோ அதனால இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. அண்ட் இதை வந்து நான் என்னோட மற்ற பர்ஃப்யூம்ஸ் இருக்குல்ல, இடிபி இடிடிஸ், அது கூட வந்து நான் லேயரிங்க்கு யூஸ் பண்ணிப்பேன். எஸ்பெஷலி யாரா பிங்க் இருக்குல்ல, லட்டாஃபாவோட யாரா பிங்க், அதுவும் இதுவும் வந்து நீங்கள் லேயரிங் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல். அடுத்த பாடி மிஸ்ட் வந்து பிரிஸ்மேட்டிக் ஸ்டார்ஸ் அப்படின்ற வேரியண்ட். இதோட பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு டீப் ப்ளம்மிஷ் கலர், ப்ளம் வயலட் கலர், அண்ட் அதில் வந்து சில்வர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னென்னா ராஸ்பெரி ஸ்டார்டஸ்ட், மிஸ்டிக் ப்ளம் அண்ட் காஸ்மிக் காஷ்மீர். இவங்களோட இந்த நோட்ஸ்லாம் வந்து இவங்க கொடுக்குறாங்களே பேர், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ஒன்றும் இல்லை, நல்லா ராஸ்பெரி, ப்ளம் அண்ட் காஷ்மீர் தான் இருக்குது. பட் அது வந்து ராஸ்பெரி ஸ்டார்டஸ்ட், மிஸ்டிக் ப்ளம், காஸ்மிக் காஷ்மீர் அந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சியான ஒரு நேமாக கொடுத்துருக்குறாங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃப்யூமி கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸாக இருக்குது. பாடி மிஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி வீக்காக இல்லை. ப்ளம்மோட அந்த ஒரு ஃப்ரூட்டினஸ் வந்து எடுத்தோடனே நல்லா தெரியுது. எஸ், ப்ளம் அண்ட் ராஸ்பெரி, ப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது அண்ட் ராஸ்பெரி கலந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸ் இது. எஸ், இது வந்து எனக்கு எதை ரிமைண்ட் பண்ணுதுன்னா, ப்ளம் இருக்கு இல்லையா, ப்ளம் பாடி லவ்விங் ரேஞ்ச் இருக்குல்ல பிராண்ட், அதில் வந்து ஒரு எவ்ரிதிங் ப்ளம்ன்ட்டு ஒரு வேரியண்ட் இருக்கும். பாடி மிஸ்ட் அண்ட் பர்ஃப்யூம் இருக்கும். கிட்டத்தட்ட அதோட ஒரு வீக்கர் வேர்ஷன் மாதிரி தான் இருக்குது. சிமிலரான ஒரு ஸ்மெல்லாக தான் வந்து இது இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து லேயர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் காமிச்ச அந்த 2 ஃப்ராக்ரன்ஸை விடவும் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் ரொம்ப பர்ஃப்யூமி கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் இல்லை, அந்தளவுக்கு இது வீக்கான சென்ட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சென்ட்டாக இருக்குது. அடுத்தது ஸ்டார்லிட் நைட் அப்படின்ற வேரியன்ட். ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னென்னா ஸ்னோபெரி, மிட் நைட் ஐரிஸ் அண்ட் சென்சுவல் அகர்வுட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்டி ஃப்ளோரல் கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் வித் ஆல்சோ ஒரு வுடி நோட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அண்ட் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா செம்ம கார்ஜியஸாக இருக்குது. அண்ட் இதோட ஃபுல் சைஸ் வேரியண்ட்டும் வந்து சேம் பேக்கேஜிங்கில் தான் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு பர்பிளிஷ் ப்ளூ கைண்ட் ஆஃப் ஒரு இது, அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டார்லிட் நைட், அந்த நைட் தீமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நான் பேக்கேஜிங்காகவே மெயினாக பர்ச்சேஸ் பண்ணுறேன். அது வந்து நான் வாங்கி நான் அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் வேனிட்டியில் அப்படியே வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து ஆல்கஹால் ஸ்மெல் அவ்வளோவா இல்லை. பட் இந்த மற்ற 3 பாடி மிஸ்ட்லேயுமே வந்து எடுத்தோன்னே அப்படியே மூக்கு எரியுது எனக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு அந்த ஐரிஸ் நோட் நல்லா தெரியுது எடுத்தோன்னே. அந்த ஸ்னோபெரி ஸ்மெல் எப்படி இருக்கும்னு தெரியல, பட் ஐரிஸ் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அந்த நோட் வந்து எனக்கு ஃப்ராக்ரன்ஸில் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த நோட் வந்து எனக்கு நல்லா தெரியுது. அண்ட் அகர்வுட் ஸ்மெல் அவ்வளோவா எனக்கு தெரியல, மேபி அது பேக்ரவுண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டாக கலந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஓவர் பவரிங்காக இல்லை, நல்ல ஒரு மைல்டான எலகண்டான ஒரு ஃபெமினைன் ஃப்ளாரல் ஸ்மெல். இது வந்து ரொம்ப சென்சுவலான ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். எனக்கு வந்து ஃப்ளாரல் பர்ஃப்யூம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குது. பட் அந்த ஆல்கஹால் ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, அது போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சப்சைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் அது சப்சைட் ஆகிறதுக்குள்ளே அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல்லே வந்து போயிடுது. அது ஒன்று தான் அந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் ப்ராப்ளம். ஒரு சில பாடி மிஸ்ட் லைக் அந்த இன்டு த நைட் அந்த பிளாக் கலர் இருக்கும் இல்லையா, வந்து ஓஜி ஃப்ராக்ரன்ஸ், அது வந்து செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். லைக் உங்கள் ஸ்கின்லேயும் சரி ட்ரெஸ்லேயும் சரி, ட்ரெஸ்லலாம் போட்டிங்கன்னா 4 கணக்கில் அப்படியே இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணாமல் இருக்க வரைக்கும்.
அந்தளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃப்யூமி கைண்ட் ஆஃப் ஸ்மெல்லாக இருக்கும். பட் மற்ற பாடி மிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அது மட்டும் அவங்க கொஞ்சம் மாற்றினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம அப்போ தான் இதுக்கான மேட்சிங் ஷவர் ஜெல் பாடி லோஷன் எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வீக்கான ஃப்ராக்ரன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து அந்த ஷவர் ஜெல் பிக் பண்ணேன். இது வந்து ஹலோ பியூட்டிஃபுல் அப்படின்ற வேரியன்ட். ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கு பாடி மிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக நான் இந்தியாவில் இருந்தப்போவே லைக் ஒரு 2 years முன்னாடியிலேருந்தே இது இந்த ஹலோ பியூட்டிஃபுல் பாடி மிஸ்ட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. பட் அப்போ வந்து அது ஸ்டாக் இல்லையா என்னன்னு தெரியல, என்னால் வாங்க முடியல. பாடி மிஸ்ட் தான் நிறையா நம்மக்கிட்ட இருக்கேன்ட்டு நான் அதில் ஷவர் ஜெல்லாக வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். அண்ட் ஐ டிட் நாட் ரிக்ரெட் இட். செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் ஃப்ளாரல் கேண்டி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மெல்லாக வந்து இது இருக்குது. பாடி மிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. இதே மாதிரி ஒரு டார்க் பிங்க் பாட்டில் அண்ட் லேபிள் டிசைனும் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ அண்ட் வைட்டமின் இ ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னென்னா ஒயிட் கார்டேனியா, ஜாஸ்மின் பெட்டல்ஸ், மேக்னோலியா பிளாசம். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர்ஸ், ஃப்ளாரல் சென்ஸ். ஸோ அது எல்லாமே கலந்து ஒரே இதில் இருக்கனால சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து என்னோட ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணவே இல்லை சுத்தமாக. ஒரு சில ஷவர் ஜெல்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். பட் இதில் வந்து ஆலோவேரா அண்ட் வைட்டமின் இ ப்ரெசென்ட் ஆகிறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து சுத்தமாக ட்ரை ஆகாது. இதோட எம்ஆர்பி வந்து 1799 கொடுத்துருக்குறாங்க. பட் கண்டிப்பாக நான் அந்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணலை. அகெயின் 850 சம்திங் அந்த இதில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட வெப்சைட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இப்போ கரண்ட்டாக கூட லாஸ்ட் மந்த் எண்டில் ஜூன் எண்டில் இருந்தே வந்து செமி ஆனுவல் சேல் போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கவுண்டட் ரேட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைனலி பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேருந்து இந்த 2 பாடி லோஷன் நான் வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஸ்கைஸ் அப்படின்ற வேரியன்ட், அண்ட் இன்னும் வந்து சஃபயர் மூன். ஸோ அந்த சஃபயர் மூனோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னென்னா ஸ்பார்க்லிங் பேட், ஷியா ஃப்ரீஷியா அண்ட் மூன் லிட் மஸ்க் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆல்சோ இதில் வந்து வைட்டமின் இ, ஷியா பட்டர் அண்ட் கோகோனட் ஆயிலும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அல்டிமேட்டான ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. இதெல்லாம் வாங்கி நான் ஆக்சுவலாக இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. லைக் சும்மா எடுத்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. யூஸ் நல்லா இருக்குது. இதோட ஸ்மெல் அந்த ஒரு ஃப்ளாரல் அண்ட் மஸ்கி ஸ்மெல்லாக வந்து இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு பாடி மிஸ்ட் எடுக்கிறீங்க, சப்போஸ் இந்த ஸ்டார்லிட் நைட் எடுக்கிறீங்கன்னா எக்ஸாக்டாக அதோட பாடி லோஷனை தான் வந்து நீங்கள் லேயரிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. நீங்கள் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட நோட்ஸுக்கு வந்து சிமிலராக எது இருக்கோ அந்த ஒரு பாடி லோஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம மேட்சிங்கான ஷவர் ஜெல் பாடி லோஷன்லாம் வாங்கணும்னா அது வந்து கண்டிப்பாக நடக்காது. சப்போஸ் இந்த சஃபயர் மூன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டார்லிட் நைட் பாடி மஸ்க் கூட பேர் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து ஃப்ளோரல் நோட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நார்மலான ஒரு நல்ல நரிஷிங்கான பாடி லோஷன் மாதிரி தான், பாடி லோஷன் தான். அதில் வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹைப்லாம் கிடையாது. அதனால நான் வந்து இதில் வந்து அத்தனை வேரியண்ட்டு வாங்கணுன்ட்டு எனக்கு பெருசாக ஆர்வம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் 1-2 வாங்கி வச்சுக்கிட்டா போதும், எல்லாமே வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பேஸ்டல் ஸ்கைஸ் வேரியன்ட். இதோட பேக்கேஜிங் வந்து அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்ச அந்த லைட் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. லிட்டும் வந்து பிங்க்லேயே இருக்குது. அண்ட் இந்த லேபிள் அண்ட் இந்த பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைக் ஹோலோகிராஃபிக் எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஷியா பட்டர் அண்ட் கோகோனட் ஆயில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னென்னா சாஃப்ட் கிளவுட் பெரிஸ், பிங்க் ஸ்பன் சுகர் அண்ட் கோகோனட் மஸ்க். கோகோனட் மஸ்க்னா என்னன்னு தெரியல. கோகோனட் நோட் தெரியும், மஸ்கி நோட் தெரியும். கோகோனட் மஸ்க்னு ஒன்று இருக்கான்னு தெரியல. ஸோ இதோட ஸ்மெல் நான் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்மெல் பண்ணி, ஸோ மறந்து போச்சு எனக்கு. இதில் வந்து அந்த கோகோனட்டி ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா தெரியுது, லைக் டாமினண்ட்டாக தெரியுது. ஏதோ ஒரு நோட் தெரியுது. எப்படி இருக்குன்னா ஃப்ளேவர்ட் யோகர்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் யோகர்ட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டார்ட் அண்ட் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்மெல் மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. லைக் இந்தளவுக்கு பிடிச்ச ஸ்மெல்லாக இல்லை. எஸ், இது வந்து அந்த ஒரு பெரிஷ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then, bye.